கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி இருப்பதா சொல்லப்படுது மேம் தேமுதிக. எல்லா பக்கமும் சொல்லிட்டு தாங்க இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், மீடியா டெய்லி ஒரு நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, டெய்லி ஒன்று சொல்றீங்க. அதுக்கு எல்லாமே நான் பதில் சொல்ல முடியாது. நான் தெளிவா பல முறை சொல்லியிருக்கேன். உரிய நேரத்தில் நல்ல ஒரு முடிவெடுத்து நிச்சயமாக அறிவிப்போம். அதுதான் உண்மை. கட்சியின் பொருளாளர் எல்கேஎஸ் பி சார் அவர்கள் திமுக முக்கிய பிரமுகர் ஒருத்தர் சந்தித்து பேசினதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஏசி எங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்றது சொல்லுங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. அப்படி எதுவும் இருந்த ரகசியம் ஒண்ணுமே இல்லை. அப்படி எது இருந்தாலும் நாங்க ஓப்பனா தான் இந்த வாட்டி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். நான் ஏற்கனவே தலைமை அலுவலகத்தில் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அப்படி ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணா முதல்ல அழைச்சி நாங்க அறிவிக்க போறது பிரஸ் பீப்புள் ஆகிய உங்களுக்கு தான். ஏன்னா நீங்க தான் ரொம்ப ரொம்ப எல்லா இடத்துலயும் அதை பத்தி நைட் அண்ட் டே கேக்குறீங்க. ஸோ என்னோட கடமையை அதை நான் நினைக்கிறேன். ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிட்டா உறுதியா உங்களை அழைச்சி தலைமை கூட்டணியில் தேமுதிக இடம்பெறல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா மேம்? ஏன்னா பொதுக்கூட்டத்துல கூட்டணி கட்சிகள்லாம் நேற்று கலந்துக்கிட்டாங்க. அதுவும் ஃபைனலைஸ் ஆகல. அது ஃபைனலைஸ் ஆகல இன்னும். என்டிஏ அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதுதான் அப்படின்னு கிடையாது. இன்னும் பல கட்சிகள் அங்க சேர்றதாங்க இருக்கு, பேச்சுவார்த்தை இருக்கிறதா சொல்றாங்க. எதுவுமே இங்க ஃபைனலைஸ் ஆகல. அதான் உண்மை. அதனால எனி டைம் எது வேணாலும் மாறலாம், யார் வேணாலும் எந்த கூட்டணி வேணாலும் அமைக்கலாம். ஆனா தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கின்ற வகையில ஒரு தெளிவான சிந்தனையோட நல்ல முடிவா நாங்க எடுப்போம்.